அன்பார்ந்தவர்களே, கர்த்தருக்கு கடன் கொடுப்போம் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை நாம் தியானிப்போம். என்ன, கர்த்தருக்கு கடன் கொடுப்பதா? இது எப்படி சாத்தியம் என்ற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளங்களில் எழும்புகிறது அல்லவா? அப்படியாக இருக்கும்போது நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும்போது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று சொல்லி அங்கு குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு வசனத்தை நாம் வாசித்து அறிகிறோம். ஏழைகளை குறித்து வேதாகமும் அக்கறையுடன் குறிப்பிடுகிறது. அவர்கள் கேலி பண்ணப்பட்டால் அது அவர்களை சிருஷ்டித்தவரை கேலி பண்ணுவதாகும். 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவன் ஏழைகளின் நிலத்தை அவர்கள் தேவைகளுக்கு ஏற்ப அதிக விளைச்சல் கிடைக்க செய்கிறார். உலகில் ஏழைகள் நியாயம் கிடைக்காது அவதிப்படும் சூழலில் உண்டு. எனினும் ஏழையானவன் கொள்ளையிடப்படுவதை தேவன் சகித்துக் கொள்வதில்லை. 22ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஏழைகளை விசாரிக்கும் அதிகாரிகளின் பதவிகளை ஆண்டவர் நீக்க செய்கிறார். 29ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஏழையின் குரலுக்கு செவி அடைப்போருக்கும் தேவனும் தமது செவியை அடைத்துக் கொள்வார். 21ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஏழைகளுக்கு கொடுப்போருக்கும் எந்த குறைச்சலாலும் இன்றி தேவன் பார்த்து கொள்வார். ஆனால் ஏழைகளுக்கு உதவ மறுப்பவர்களுக்கு சாபங்களோ வந்து சேரும் என்பது வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விதி. 28ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஏழைக்கு இறங்கி செய்யும் செயல்களை கர்த்தர் தாம் பெற்று கடனாக குறித்து வைத்துக் கொள்கிறார். நீதிமொழிகள் 19:17. கர்த்தர் எவருடைய கடன்களையும் திருப்பி செலுத்தாமல் ஏமாற்றுவது இல்லை. எனவே நாம் தைரியமாக ஏழைகளுக்கு கொடுத்து உதவ வேண்டும். திருப்பி செலுத்த திராணி அற்றவர்கள் என கருதி அவர்களுக்கு மறுக்கக்கூடாது. ஏழைகளுக்கு கொடுக்கவே நம்மிடம் தேவன் செல்வத்தை வழங்குகிறார். நமது செல்வத்தில் அவர்களுக்கு உரிமை உண்டென்று ஒரு விசுவாசி அறிந்திருக்க வேண்டும். ஏனெனில் நம் அனைவருக்கும் எஜமான் ஒருவரே, நாம் அனைவருக்கும் மேலாளர் ஒருவரே. அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய மீட்பர். கர்த்தருக்கு நாம் கடன் கொடுப்பதை மறுக்காமல் அவருக்கு கடன் கொடுப்பதிலே ஜாக்கிரதையாயிருப்போம். ஏழைக்கு இறங்குகிறதே கர்த்தருக்கு கடன் கொடுப்பதாகும். ஆக ஒவ்வொரு ஏழைகளுக்கு நாம் இறங்கி கடன் கொடுக்கிற காரியங்களிலே நாம் இறங்கி செயல்படுவோம். அந்த செயல்பாடுகளை கர்த்தர் பார்க்கிறார். அதுக்கேற்ற ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் பணியில கர்த்தருடைய பிள்ளை. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய்